வணக்கம், வெல்கம் பேக் டு Deena கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்குற ரெசிபி என்னென்னா தக்காளி பிரியாணி. இதோட இந்த சோயா உருண்டை குழம்பு. பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், தக்காளி 4 நம்பர், வெங்காயம் 3 நம்பர், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், புதினா அரை கைப்பிடி, கொத்தமல்லி அரை கைப்பிடி, தயிர் 100லேருந்து 150 ml, சோம்பு அரை டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் 100 ml, கீ 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்குறது தக்காளி பிரியாணி. நம்ம பிரியாணி சொன்ன உடனே எல்லாருக்கும் வாய் ருசியாக இருக்கும். அதிலும் பர்டிகுலராக தக்காளி ப்ரிப்பரேஷன் பேஸ் பண்ணி பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெயோட அளவு அதிகமாக இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்பாக போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் கரெக்டாக 1/2 கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 4லேருந்து 5 நம்பர் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகமாக வதங்கக்கூடாது. ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாக போட்டு நல்லா வதக்குங்க. அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் போடலாம் சொல்லியிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், நல்லா கமகமன்னு வாசனை வரும், பக்கத்து வீட்டு வரைக்கும் போகும். அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி முடித்த பிறகு தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போட்ட உடனே மசாலா பவுடர் போடுறோம். தக்காளி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், நார்மல் சில்லி பவுடரில் காஷ்மீர் சில்லி பவுடர். எதுக்காக இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காரம் அதிகமாக இருக்காது, கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் தனியா பவுடர், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி சாதம், தக்காளி பிரியாணி, என்னடா பிரியாணிக்கு போய் கருவேப்பிலை போடுறேன்னு நினைக்காதீங்க. சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால கருவேப்பிலை போட்டிருக்கேன். அந்த ஒரு ஃப்ளேவருக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அடுத்தது, இந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஜஸ்ட் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தயிர் போடுறோம். தயிர் புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். அதனால தான் 100லேருந்து 150 ml தயிர் சொல்லியிருக்கேன். இந்த தயிர் போட்ட பிறகு இப்போ தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 250 கிராம் அரிசி ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு கப்லேயோ போடுங்க. அதே கப்பில் எந்த அளவுக்கு இருக்கோ அதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்ட உடனே முந்திரி பருப்பு மேலே போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரிசி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல பெருங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதனால தான் பெருங்காயத்தூள் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொதி வருதில்ல, இந்த இடத்துல ஊற வச்ச அரிசியை போடுறோம். இந்த அரிசியை ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வைங்க. 20லேருந்து 25 நிமிஷம் சொல்லலாம். ஸோ இந்த 25 நிமிஷம் கழிச்சு நீங்கள் கரெக்டாக தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அரிசி உதிரி உதிரியாக வரும். இப்போது இந்த மசாலாவில் அப்படியே ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போடுங்க. அதாவது குக்கர் மூடி போட்ட பிறகு 2லேருந்து 3 விசில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி. பார்த்திங்களா, ஓப்பன் பண்ண உடனே அந்த மசாலா அப்படியே மேலே சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றின பிறகு மேலோட்டமாக அப்படியே உடைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தம்மு ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது எப்படின்னா, அந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, வெந்த பிறகு குச்சி மாதிரி அப்படியே நிற்கும். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அப்படியே உடச்சிருந்துச்சிங்க, அடாடாடா. இந்த தக்காளி சாதம் இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக உடனே உங்கள் வீட்டில் கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து சோயா உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சோயா 100 கிராம், கடலை மாவு 1/2 டேபிள் ஸ்பூன்,
அரிசி மாவு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், இஞ்சி ஒரு 6 ஸ்லைஸ், பூண்டு ஒரு 15-16 பல்லு, காய்ந்த மிளகாய் 6 நம்பர், பச்சை மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முழுதனியா 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 300 ml, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சோயா கடலில் வாங்கும்போது கொஞ்சம் பெரிய சோயாவை பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்கும். ஒன்று குட்டியாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அதில் பெரிய சைஸ் வாங்கிக்கிறோம், ஏன்னா எனவே பிளெண்ட் பண்ண போகிறோம், அதனால பெரிய சைஸ் வாங்கிக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சோயாவில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடும். ஊற வைக்கிற பக்கம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த வாட்டியும் சொல்கிறேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். 1 மணி நேரம் ஊறினா போதும், இன்னும் நல்லா ஊறினா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் விஷயம். இப்போ ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோம்னா, அந்த சோயாவை கையில் எடுத்து நல்லா புழிஞ்சிருங்க. எதுக்காக நல்லா புளின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடுற மசாலா வந்து ஒன்னோட ஒன்று சேராது கரெக்டாக. அது மட்டும் இல்லை, ஃப்ரை பண்ணும்போது உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா புளிஞ்சுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சோயா இது மாதிரி தான் எல்லாத்தையும் புளிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போடணும். இதோட கொஞ்சம் வாசனைக்காக சோம்பு போடுறோம். சோம்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போடலாம், அதிகமாக வேண்டாம், சரிங்களா. இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோட தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் அரைச்சிருங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சா மட்டும்தான் திருப்பி கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அரையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். அதே டைமில் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி அரைச்சிருங்க. திருப்பி சொல்கிறேன், தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக அந்த உருண்டை வந்து சரியாக வராது, சரிங்களா. இப்போ அரைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். அந்த கொத்தமல்லி அந்த வாசம் நல்லா தெரியும், அந்த பச்சை மிளகாய் காரம் இருக்கும், சோம்போட வாசம் இருக்கும். இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். இந்த கடலை மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு பொருள் ஒன்னோட ஒன்று சேர்க்கறது கடலை மாவு, அதாவது பைண்டிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இந்த கடலை மாவு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி மாவு போடுறோம். இந்த அரிசி மாவோட ரோல் என்னன்னா முறுமுறுப்பு தன்மை கொடுக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயம் கட் பண்ணி போடும்போது பொடிசா கட் பண்ணி போடுங்க, பெருசாக கட் பண்ணி போட வேண்டாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப கெட்டியாக இருந்தால் சும்மா லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் தேவைப்பட்டா. நான் தண்ணி ஊற்றவே இல்லை, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துரும். ஏன்னா அந்த சோயாலே வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடலை மாவு போகும்போது கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் லூஸ் ஆனாலும் இல்லை உடையிற மாதிரி இருந்தாலும் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சரியாக வராது. அதனால தான் இந்த மாதிரி பக்கத்தில் மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்தீங்கன்னா ரவுண்டாக உருண்டையாக வரணும். அதுக்கு பிறகு ஆயிலை 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இந்த எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்கணும். எண்ணெய் சூடு கம்மியாக இருந்து போட்டாலும் கண்டிப்பாக உடையும். எண்ணெய் அதிகமான சூடு இருந்து போட்டாலும் என்னன்னா கலர் மாறுமா தவிர உள்ளே வேகாது. அதனால கரெக்டான சூடில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அதே டைமில் கொஞ்சம் அடுப்போட ஃப்ளேமும் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஸ்டார்டிங்கில் போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். போக போக கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணினா உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும்.
பார்த்தீங்களா? இப்போ இந்த சோயாவோட நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணி அதில் போட்டு சாப்பிட்லாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், முழு தனியா, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நல்லா வாசம் கொடுக்கும். இதோட கொஞ்சம் சோம்பு போடுறோம். இந்த சோம்போட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கும். ஏன்னா இந்த சோயாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்போ அந்த சோம்பு வந்து யூஸ் பண்ணும்போது அது வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால சோம்பு போடுறோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வெங்காயம் போடுறோம். இதோட முந்திரி பருப்பு போடுறோம். இந்த முந்திரி பருப்பு எதுக்குன்னா ரிச்னஸ் கொடுக்கும். இன்னொன்று வந்து அந்த வெங்காயம், அந்த தயிர், அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் பால்லாம் திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த முந்திரியோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்குது. வதக்கிற பக்கம் என்னென்னா ஒரு 20% அளவுக்கு வதக்கினா மட்டுமே போதும். ரொம்ப அதிகமாக வதக்க வேண்டாம். அப்படி வதக்கினா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து நீங்கள் வச்சுருங்க. சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றுறோம். இந்த தயிர் எதுக்காக நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, சூடோடு இருக்கும்போது தயிர் போடுறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இந்த மசாலா ஆற விட்டு அதுக்கப்புறம் தயிர் போடுறோம். திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். இந்த தயிர் போடும்போது தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆனாலும் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பேஸ்ட் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக ஆகாது. அதனால் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சி தனியாக வச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் திருப்பி மண்சட்டில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் முழு கரம் மசாலா, அதோட கொஞ்சம் சோம்பு போடுங்க. இந்த சோம்புலாம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும். அதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இது போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் வெங்காயத்தையும் போடுறோம். வெங்காயம் இந்த இடத்துல அதிகமாக போடுறோம்னா கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அளவுக்கு மட்டுமே இந்த இடத்துல வெங்காயம் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் வதங்குற பக்கம் சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், நான் கொடுத்துருக்க குவான்டிட்டியில் பாதியாக பிரித்து போட்டிருக்கோம். அந்த சோயாவில் வந்து அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டிருக்கோம். மீதி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மசாலா வாசம் வரணும். அதனால் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே வந்து அந்த சோயாவில் தான் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காகனா அந்த போட்டிருக்க அந்த மசாலா அந்த எண்ணெயில் தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விடுறோம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா இருக்குல்ல, அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இந்த மண்சட்டியில் ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி தேவைப்படாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறோம். கொதிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்க. ஓரளவுக்கு கெட்டியான பக்கம் வரும். பார்த்தீங்களா இந்த கிரேவி எப்படி நல்லா கொதிச்சு வருதில்ல? இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சோயா உருண்டையை நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பூவில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த கிரேவியோட பக்குவத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக ஆன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போடணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் திருப்பியும் தேங்காய் பால் ஊற்றும் போது என்ன ஆகிட்டுனா கண்டிப்பாக அது சரியாக வராது. அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தில் குக் பண்ணணும்னு சொல்கிறேன்.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க தேங்காய் பால் இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் நம்ம என்ன பண்ணுறோன்னா திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள், தண்ணியாக இருக்க தேங்காய் பால் வேண்டாம். அதாவது ஒரு முழு தேங்காய் சொல்லியிருக்கல, அந்த முழு தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பால் தான் இதில் ஊற்றிருக்கோம். இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, சும்மா ஒரு 2 நிமிஷம் சூடான மட்டும் போதும். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த சோயா உருண்டை இருக்குல்ல, அந்த சோயா உருண்டையை இதில் போட்டுரும். இந்த சோயா உருண்டை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. போட்ட பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி லைட்டாக அப்படியே சூடாகும். தேங்காய் பால் போட்ட பிறகு திருப்பி ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, நேரம் ஆக கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் மாற ஆரம்பிக்கும். இப்போ இந்த சோயா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல தாளிச்சும் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை தாளிக்காமல் சாப்பிட்லாம். தாளிச்சு எதுக்காக சாப்பிடணும்னு சொல்கிறேன்னா அந்த வாசம் நல்லா கொடுக்கும், அந்த தாளிப்போட வாசம். அதனால தாளிச்சு போடுறோம். திருப்பி கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சு அதுக்கப்புறம் அந்த உருண்டைக்குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சாதம், சுட சுட இட்லி, தோசை சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் யாராவது கெஸ்ட்டாக வந்தாங்கன்னா அந்த டைமில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க.